தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரவி ஜஸ்டின். இது உங்கள் பைந்தமிழ் ஊடகம். இன்னைக்கு எனக்கு என்ன ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஒர்க் அவுட்டு, அதாவது லாட் மசில்ஸ் ஒர்க் அவுட்டு. இப்போ நான் போடுற இந்த ஃப்ரண்டில் வந்து இது 3 வேரியண்ட்டாக போட்டிருக்கேன். இதுலேயே ஒன்று வந்து ஃபுல் ஒய்டில் 8 கவுண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் 8 கவுண்டு, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் 8 கவுண்டு. இது வந்து நம்ம லாட் மசில்ஸை 3 வேரியண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண வைக்கும். பாருங்கள், இப்போ எந்திரிச்சிட்டு திரும்பி மறுபடியும் ரிவர்ஸில் பிடிச்சிட்டு திரும்பி மறுபடியும் அதில் ஒரு 8 கவுண்டு. இந்த மாதிரி உங்களுடைய லாட் மசில்ஸ் ஒர்க் அவுட்டு, அதாவது பேக் ஒர்க் அவுட்டில் இந்த கிளாஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எஃபெக்டிவ் வந்து செம்மையாக இருக்கும். நல்ல லாட் மசில்ஸு நல்லா விரிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ரோவிங் வந்து நம்ம வி டைப்பு அதில் வச்சு நம்ம போடுவோம், இல்லைன்னா ஸ்ட்ரைட் ராடு வச்சு போடுவோம். இது வந்து மிஷினில் போட்டிருக்கீங்கன்னா இதையே 2 வேரியண்ட்டாக போட்டிருக்கேன். ஒன்று இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன், இன்னொன்று வந்து கீழே எப்படி ஸ்ட்ரைட்டாக அடுத்து பிடிப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி 2 வேரியண்ட்டில் போட்டிருக்கேன். இதுவும் அதே மாதிரி 8 கவுண்டு தான். இதையும் உங்களுடைய லாட் மசில்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட்டில் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இதுவும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே முக்கியமானது தான் சொல்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான். டம்பிளில் வந்து நம்ம அந்த 1 இதெல்லாம் போடுவோம், அதே மாதிரி 2 ஹேண்ட்லையும் இழுத்து ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக முன்னாடி பின்னாடி போகாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இறக்கி ஏற்றுங்க. அந்த மசில்ஸை வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து அங்கே எப்படி இருக்குது, இந்த லாட் மசில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து விரியும். அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். நல்ல செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கடைசியாக வந்து ஸ்ட்ரைட் ஆர்ம் அது போட்டேன். அது ஒரு 20 கவுண்டு. இதையும் போட்டு பாருங்கள். இதுவும் செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். மசில்ஸ் வந்து நமக்கு எந்த ஒர்க் அவுட் போட்டாலும் அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகணும். அது மாதிரி நம்ம ஒர்க் அவுட் போடணும். கொஞ்சம் வெயிட் போட முடிஞ்சாக்கும் கொஞ்சம் வெயிட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கம்மி வெயிட்லேயே கவுண்ட் அதிகமாக போடுங்க, செம்மையாக இருக்கும். பயனுள்ள வீடியோவுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.